ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈஸியான ஹெல்தியான சிறுதானிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சாமை கிச்சடி, அது கூட தேங்காய் சட்னி எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாவை நடுவில் இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கலாம். அது எல்லாமே நல்லா வதங்கினக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கினது சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கின கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி இது எல்லாத்தையுமே 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறி எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ காய்கறி ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு, இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சாமை அரிசி எடுத்துருக்கறனால 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டியை நல்லா கலந்துடலாம். சாமை அரிசியை நல்லா கழுவிட்டு களைஞ்சிட்டு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன், அதை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சாமை அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்துடலாம். இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம். இப்போது கடைசியாக நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிச்சடி கூட தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை 8 துண்டுகள் போல் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க. தேங்காய் சட்னிங்க ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா கலந்துடலாம். ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாமை கிச்சடி, அது கூட தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாமையில் இருக்கிற சத்துக்களை பற்றி பார்க்கலாம். சாமையில் புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்புச்சத்து மற்ற சிறுதானியங்களை விட அதிகமாக உள்ளது. எலும்புகள் இடையிலான தசைகளை வலுவடைய செய்ய சாமை உதவுகிறது. இதில் குளூட்டன் இல்லை, உடல் எடை அதிகரிக்காது. சர்க்கரை அளவு உயராமல் இருக்க உதவுகிறது. ஜீரணத்திற்கு உகந்தது. இதில் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் போன்ற மற்ற சத்துக்களும் உள்ளன. இந்த சிறுதானிய ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம பிரியா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.